Hi, NCRT, Grade 11, Chapter 7, Equilibrium book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.10. At 450 Kelvin, Kp கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ ப்ரெஷர் பார்ல கொடுத்துருக்காங்க. Given reaction கொடுத்துட்டாங்க. What is its Kc value கேட்டிருக்காங்கப்பா. ஸோ Kp Kc relationship again. அப்போ நமக்கு என்ன தெரியும்? Kp that is equal to Kc into RT power del Ng. ஸோ del Ng அப்படின்றது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் ஃபார் கேஸஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஸ் தான். ஸோ இங்கே 2 இருக்குது, ரைட்? இங்கே 1, இங்கே +2. அப்போ என்ன ஆயிடுது? இங்கே மொத்தம் 3 ஆயிடுது. இங்கே 2 இருக்குது. அப்போ Ng வேல்யூ நமக்கு என்ன வரும் பாருங்கள். del Ng தட் இஸ் ஈக்குவல் டு 2 - 3 = -1. அப்போ Kp தட் இஸ் ஈக்குவல் டு Kc இன்ட்டு RT பவர் -1. ஸோ அந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும்? நமக்கு +1 ஆயிரும். அப்போ Kc தட் இஸ் ஈக்குவல் டு Kp into RT. இப்போ Kpயோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 2 into 10⁻10 into R ஓட வேல்யூ 0.0831 into டெம்பரேச்சரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 450 கெல்வின். ஸோ அதை மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர் ஆஃப் 74.79 into 10⁻10 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இதுதான் என்னது? கேசியோடைய வேல்யூ. ரைட்? ஸோ கேபி கேசி ரிலேஷன்ஷிப்பில் தான் கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஷின், சால்வ் பண்ணியாச்சு. ரைட்? யூனிட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதிலிருந்து யூனிட் டெரைவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்குமே யூனிட்டு. ஸோ அப்போ இங்கே ஆரோடைய யூனிட் நம்ம என்ன எழுதியிருக்கோம், அதே மாதிரி இங்கே கெல்வின் வந்துடும். ரைட்? அண்ட் இங்கே இதோடைய வேல்யூ, இதோட யூனிட் நமக்கு எதில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பாரில் இருக்குது, ப்ரெஷரில். ஸோ அப்போ இங்கே நமக்கு பார் இன்வர்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா கடைசியில் நமக்கு என்ன வரும்னா லிட்டர் வரும். ஸோ நீங்கள் எல்லுக்கு போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? பார் இன்வர்ஸ் லிட்டர் கெல்வின் வரும். ஸோ அப்போ என்ன நமக்கு கெல்வின் இன்வர்ஸ் வரும். கெல்வின் கேன்சல் ஆயிரும். பார் வரும், கேன்சல் ஆயிரும். ஸோ லிட்டர் மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ ஆன்சர் வில் பி இன் அ லிட்டர். ரைட்? தேங்க்யூ.